நீதிமானாகிய யோபின் வாழ்க்கையில ஏன் இவ்வளவு காரியங்கள் நடந்தது? ஆனால் யோபின் முதல் அதிகாரத்திலேயே இந்த காரியங்களுக்கான அர்த்தமும் இந்த காரியங்களுக்காக பதிலும் கர்த்தராகிய தேவன் மிக தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். யோபை உள்ள இழுத்து போட்டு பிரச்சனையை கொண்டு வந்ததே ஆண்டவர் என்கிறதை போலதான் இந்த வசனம் நமக்கு தெரிகிறது இல்லையா? யோபை முதலாவது குற்றம் சாட்டுகிறான், இரண்டாவது தேவனை குற்றம் சாட்டுகிறான். அந்த ஒரு வசனம் ஒன்றாவது அதிகாரத்தில் இருக்கிறது என்று சொன்னமே, அந்த வசனத்தை வைத்து இந்த காரியத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது தான் இந்த மொத்த காரியமும் எங்க நடந்தது என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள முடியும். நீர் சகலவற்றையும் அறிந்த தேவனெல்லாம் இல்லை, நீர் சும்மா சொல்றீரு அப்படின்னு சொல்லி பிசாசு குற்றம் சாட்டுகிறான் தேவனை. யோபின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு வசனத்தை கொண்டுதான் இந்த யோபின் வாழ்க்கையில் ஆண்டவராகிய தேவன் இவ்வளவு இழப்புகளையும் இவ்வளவு உபத்திரவங்களையும் அனுமதித்ததற்கான காரணம் என்ன என்று சொல்லி இன்றைக்கு பைபிள் ஸ்டடியில் நம்ம பார்க்க போகிறோம். அநேக ஆண்டுகளாய் இந்த கேள்வி எனக்கும் இருந்தது. ஆண்டவரே, கர்த்தருக்கு பயப்படுகிற, கர்த்தருக்கு பலி செலுத்துகிற நீதிமானாகிய யோபின் வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு காரியங்கள் நடந்தது? ஆனால் யோபின் முதல் அதிகாரத்திலேயே இந்த காரியங்களுக்கான அர்த்தமும் இந்த காரியங்களுக்காக பதிலும் கர்த்தராகிய தேவன் மிக தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார் என்பதை இன்றைக்கு பைபிள் ஸ்டடியில் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடும் என்னோடும் பேசுவாராக. இந்த காரியங்களை புரிந்ததற்கு பிறகு யோபின் வாழ்க்கையோடு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்து நம்முடைய வாழ்க்கையிலும் ஏன் இழப்புகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், அவமானங்கள், நிந்தைகள் வருகிறது, ஏன் கர்த்தர் இதையெல்லாம் அனுமதிக்கிறார் என்பதையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்த்து இந்த பைபிள் ஸ்டடியை நாம் தியானிக்க போகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. யோபு 1வது அதிகாரம் 7வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். சாத்தான் பூமி முழுவதும் சுற்றி திரிந்து தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்கிறான் என்கிறதை இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆனால் இவன் பூமி முழுவதிலும் எதற்காக சுத்துகிறான்? 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஏனெனில் உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். இவன் எதற்கு பூமி முழுவதும் சுற்றி திரிகிறான் என்றால், சிங்கத்தை போல. சிங்கம் ஒருவர் தான், நம்முடைய யூத ராஜ சிங்கம். ஆனால் இவன் சிங்கத்தை போல பூமி முழுவதும் எதற்கு சுற்றி திரிகிறானாமாம்? இந்த வசனம் சொல்லுகிறது, எவனை விழுங்கலாமோ என்று. விழுங்கலாம் அப்படின்னா அப்படியே நம்ம, அதாவது விசுவாசிகளாகிய உங்களையும் என்னையும் கடித்து திங்கும்படியாய் அவனுக்கு அந்த அதிகாரம்லாம் கிடையாது. ஆனால் யாருடைய விசுவாசத்தை நாம் குலைக்கலாம், யாருடைய விசுவாசத்தை நம்ம டெஸ்ட்ராய் பண்ணலாம் என்கிற ஒரு நோக்கத்தோடு அலைந்து திரிந்து இப்ப எங்க நிற்கிறானா? தேவ சந்நிதியில் நிற்கிறான். இப்ப 8வது வசனம், யோபுல 1வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசா, கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். ஆனால் தேவன் யோபை குறித்து இவ்வளவு நற்சாட்சியை சொல்லும் பொழுது இதற்கு பிரதி உத்தரமாக, இதற்கு ரிப்ளையாக பிசாசு என்ன சொல்லுகிறான் தெரியுமா? அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம். யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனை, அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? நீர் அவனை ஆசீர்வதித்திருக்கிறீர், அவன் குடும்பத்தை சுற்றி ஒரு வேலியை வைத்திருக்கிறீர், அவனை அந்த தேசத்துல பெரிய ஒரு சீமானாக, கோடீஸ்வரனாய் அவனை ஆசீர்வதிச்சிருக்கிறீங்க. இந்த ஆசீர்வாதத்துக்காக தான் அவன் உங்களுக்கு பயப்பட்டு உத்தமனாய் சன்மார்க்கனாய் நடக்கிறான் ஒழிய மற்றபடி உங்க மேல அன்பு இருந்தோ இல்லைனா உங்க மேல ஒரு நேசம் பாசம் வச்சதுனாலெல்லாம் இல்லை என்று சொல்லி யோபை முதலாவது குற்றம் சாட்டுகிறான், இரண்டாவது தேவனை குற்றம் சாட்டுகிறான். எப்படி தேவனை குற்றம் சாட்டுகிறான்? நல்லா கவனிங்க. ஆண்டவர் ஒரு மனிதனை குறித்து அவனுடைய உள்ளத்தின் ஆழத்தை, உள்ளத்தின் காரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன். ஆனால் பிசாசு என்ன சொல்றான்? நீங்க யோபை குறித்து ஒரு அசஸ்மெண்ட் பண்ணிருக்கீங்களா? அசஸ்மெண்ட்னா அவன் இப்படிதான்ப்பா, அவனுடைய கேரக்டர் இப்படி, அவன் பொல்லாப்பை விட்டு நீங்கிறவன், அவன் சன்மார்க்கன், உத்தமன் அப்படின்னு நீங்க அவனை குறித்து ஒரு கால்குலேஷன் பண்ணி வச்சிருக்கீங்களா? அதெல்லாம் உண்மை இல்லை அப்படின்னு சொல்லி இரண்டாவதாக தேவனை குற்றம் சாட்டுகிறான். இப்போ இன்ட்ரடக்ஷனில் சொன்ன பிரகாரம் அந்த ஒரு வசனம் 1வது அதிகாரத்தில் இருக்கிறது என்று சொன்னமே, அந்த வசனத்தை வைத்து இந்த காரியத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது தான் இந்த மொத்த காரியமும் எங்க நடந்தது என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள முடியும். இப்போ ஆண்டவர் ஒரு பக்கம் பேச, சாத்தான் ஒரு பக்கம் பேச, இந்த கான்வர்சேஷன், இந்த உரையாடலை யார் கேட்டுக்கொண்டிருக்கிறது தெரியுமா?
யோபின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 6வது வசனம். ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். தேவபுத்திரர் அங்கே நின்று கொண்டு தேவனும் இந்த பிசாசும் என்ன பேசுகிறார்கள் என்று சொல்லி செவி சாய்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இப்ப தேவனும் பிசாசும் பேசுகிறதை யாரு கேட்டுக்கொண்டிருக்கிறது? தேவ புத்திரர்கள், அதாவது தேவ தூதர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இப்ப பிசாசு என்ன பண்ணுகிறான் அப்படின்னா, தேவ தூதர்களுக்கு முன்பதாக ஆண்டவரை குற்றம் சாட்டுகிறான். ஆண்டவரே, நீர் சொல்லுகிற பிரகாரம் நீர் சர்வ ஞானி அல்ல. சர்வ ஞானினா எல்லாவற்றையும் அறிந்தவர். முன்னாடி நடந்தது என்ன, இப்ப நடந்துட்டு இருக்கிறது என்ன, இதுக்கு அப்புறம் நடக்க போறது என்ன, எல்லாவற்றையும் அறிந்தவர் தான் சர்வ ஞானி. ஆனால் நீர் சொல்லுகிற பிரகாரம் நீர் எல்லாவற்றையும் அறிந்த சர்வ ஞானி எல்லாம் இல்லை. ஏன்னா நீர் சொல்லுகிற பிரகாரம் ஏதோ அவன் உத்தமன் சன்மார்க்கன் அதனாலதான் உண்மை பின்பற்றுகிறான், அதெல்லாம் காரணம் இல்லை. பணத்துக்காகவும் காசுக்காகவும் நீர் கொடுக்கிற ஆசீர்வாதத்துக்காகவும் தான் அவன் உண்மை பின்பற்றுகிறான் என்று சொல்லி தேவ தூதர்களுக்கு முன்பதாக இந்த தேவன், எந்த தேவன்? நம்முடைய தேவனை நீர் சகலவற்றையும் அறிந்த தேவன் எல்லாம் இல்லை, நீர் சும்மா சொல்றீரு அப்படின்னு சொல்லி பிசாசு குற்றம் சாட்டுகிறான் தேவனை. பிசாசு ஏன் இந்த காரியத்தை பண்ணுகிறான்? ஏன்னா அவனுக்கு தெரியும் தேவதூதர்களுக்குள்ள ஃப்ரீ வில் இருக்கிறது. அதாவது அவர்களுக்குள்ள சுயமாய் சிந்தித்து அவர்களாகவே சுயமாய் தீர்மானம் எடுக்க முடியும். ஏனால் உலகம் படைக்கப்படுவதற்கு முன்பதாகவே இந்த பிசாசாகிய இந்த லூசிஃபரும் தேவனுடைய சந்நிதியில் பரிசுத்தமான தேவதூதனாய் இருந்தான். ஆனால் இவன் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து பெருமை அடைந்து மேட்டுமை அடைந்த பொழுது இவனோடு 1/3 பிசாசு இவனோடு சேர்ந்து, ஆமாப்பா நீ சொல்றது கரெக்ட் தான், இந்த தேவனுக்கு நம்ம ஏன் அடிமையா இருக்கணும், எப்ப பார்த்தாலும் இவரை பார்த்து பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு ஏன் நம்ம துதிக்கணும், இவருக்கு மேல நம்ம ஏறுவோம், நாங்களும் உங்களோட ஜாயின் பண்ணிடுறோம்னு சொல்லி 1/3 பிசாசு இல்லைன்னா 1/3 தேவதூதர்கள் இந்த லூசிஃபரோடு சேர்ந்து கொண்டார்கள். அப்போ இதே ட்ரிக்க, இதே காரியத்தை மீண்டுமாக தேவன் மேல ஒரு குற்றச்சாட்டை வைத்து யோபு இப்படிப்பட்டவன் என்று சொல்லி நிரூபித்து காட்டி, ஆமா ஆண்டவர் அப்ப சொன்னது பொய்தானோ என்று சொல்லுகிற ஒரு சந்தேக கேள்வியை இப்பொழுது தேவ சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிற, அதாவது யோபின் புஸ்தகத்தில் தேவ சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிற தேவதூதர்களுக்குள்ள கொண்டு வந்துட்டா இன்னும் கொஞ்சம் பேர் என்ன பண்ணிடுவாங்க, தேவதூதர்கள் ஏன் பக்கம் வந்துருவாங்க என்கிற ஆதியில் செய்த அதே யுக்தியை, ஆதியில் செய்த அதே காரியத்தை இப்ப யோபின் நாட்களில் மீண்டும் யோபை வைத்து தேவனை குற்றம் சாட்டி அந்த காரியத்தை செய்ய நிறைவேற்ற அவன் இப்பொழுது முயற்சி எடுக்கிறான் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். 2வது அதிகாரம் 1வது வசனத்திலையும் இதே வார்த்தை தான் எழுதப்பட்டிருக்கிறது. பின்னொரு நாளிலே தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்ற போது சாத்தானும் அவர்கள் நடுவிலே கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றான். அப்ப பாத்தீங்களா, மீண்டும் தேவபுத்திரர்கள் எல்லாம் நின்று இருக்காங்க. எதுக்கு நின்று இருக்காங்க? இப்ப 1வது அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நீ அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அடிச்சுக்கோ, எடுத்துக்கோ, ஒன்னும் பிரச்சனை இல்லை. இப்ப சாத்தான் போய் எல்லாத்தையும் அடிக்கிறான், உதைக்கிறான், பிள்ளைகள், ஆடு, மாடுகள், வீடு எல்லாம் இடிஞ்சு விழுகுது. இப்ப மீண்டும் 2வது அதிகாரத்தில் பிசாசு திரும்ப தேவ சந்நிதிக்கு வரும்போது தேவபுத்திரர்கள் எல்லாம் உன்னிப்பா வந்து கவனிக்கிறாங்க. ஆஹா, இவன் சொன்ன மாதிரியே என்ன பண்ணிட்டான், இந்த யோபுடைய காரியத்தை எல்லாத்தையும் உடைச்சிட்டான். இப்ப என்ன நடக்க போகுது, பிசாசு என்ன குற்றச்சாட்டை கொண்டு வர போறான், ஆண்டவர் அதுக்கு என்ன சொல்ல போறாரு, என்ன நடக்க போகுது, நம்ம உன்னிப்பா கவனிக்கணுமேனு சொல்லி 2வது அதிகாரம் 1வது வசனத்துல இந்த தேவதூதர்கள், அதாவது தேவபுத்திரர்கள் எல்லாரும் என்ன நடக்க போகுதுன்னு ஆர்வமா வந்து நின்று பிசாசும் தேவனும் என்ன பேச போறாங்கன்னு நின்று கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சொன்ன பிரகாரம் யோபு உத்தமன் சன்மார்க்கன் அது இதெல்லாம் இல்லையோ, ஒருவேளை நல்லா கவனிங்க, யோபு மாத்திரம் இந்த டெஸ்ட்ல சோதனை வருது இல்லையா, இந்த காலத்துல யோபு மாத்திரம் தேவனை தூஷித்து தேவனுக்கு விரோதமா எழும்பி, என்ன ஆண்டவரே நான் இவ்வளவு வருஷம் சர்ச்சுக்கு போறேன், இவ்வளவு ஆராதிக்கிறேன், இவ்வளவு பலி செலுத்துறேன், சன்மார்க்கனா இருக்கேன், உத்தமனா இருக்கேன், இதெல்லாம் என்ன பிரயோஜனம், இதெல்லாம் வந்து வேஸ்ட், இதெல்லாம் பண்ணது வேஸ்ட், உபவாசம் இருந்தது வேஸ்ட், ஜெபம் பண்ணது வேஸ்ட், என் பிள்ளைகளுக்காக டெய்லியும் அதிகாலையில் எந்திரிச்சு நான் பலி செலுத்தினது வேஸ்ட் அப்படின்னு அவன் சொல்லி இருந்திருந்தான் என்றால் பிசாசு திரும்ப தேவ சமூகத்தில் வந்து என்ன தெரியுமா சொல்லியிருப்பான், எல்லா தேவதூதர்களுக்கு முன்பதாக, பார்த்தீங்களா தேவதூதர்களே, உங்க ஆண்டவர் சொன்ன பிரகாரம் இந்த யோபு உத்தமனோ சன்மார்க்கனோ அவன் நல்லவனோ அப்படியே கர்த்தர் மேல இருக்கிற அன்பின் நிமித்தம் அப்படியே இருக்கிறான், அதெல்லாம் இல்லை, காசுக்காக பணத்துக்காக அவன் மேல் இருக்கிற தேவனுடைய அந்த கரத்திற்காக ஆசீர்வாதத்துக்காக தான் அவன் வந்து ஆண்டவரை ஆராதிச்சு ஆண்டவருக்கு உண்மையா இருந்தான். இப்ப ஆண்டவர் இதெல்லாம் எடுத்துட்டாரு, உடனே தேவனை தூஷித்து விட்டான் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கும் அது ஒரு தூஷணமாக ஒரு இழிவாக இருந்திருக்கும். 2வது, தேவதூதர்களில் அநேகர் சாத்தான் பக்கம் வருவதற்கு ஏதுவாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் நடக்காம பாதுகாத்தது யாரு தெரியுமா? பூமியில்
இப்படிப்பட்ட ஒரு யுத்தம் பரலோகத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லி தெரியாத யோபு என்ன பண்றான், பூமியில என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எதை இழந்தாலும் பரவாயில்ல, என் சரீரமே செத்து போனாலும் பரவாயில்ல, நான் தேவனுக்கு உண்மையா இருப்பேன்னு சொல்லி கடைசி வரைக்கும் உண்மையா இருந்தான். அப்ப பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிற யோபுக்கு இந்த காரியமெல்லாம் பரலோகத்தில் நடந்துட்டு இருக்கு. தேவனும் சாத்தானும் இப்படி பேசிட்டு இருக்கிறாங்க, தேவதூதர்கள் உன்னிப்பா கவனிச்சிட்டு இருக்காங்க, இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. ஆனா யோபு உத்தமனாய் சன்மார்க்கனாய் தேவனுக்கு விரோதமாய் எந்த வார்த்தையும் பேசாதவனாக உண்மையா இருந்ததுனால பிசாசு அன்றைக்கு அறிந்து கொண்டான், இந்த பூமியில வெறும் காசுக்காக, பணத்திற்காக, ஆசீர்வாதத்துக்காக மாத்திரம் இந்த மனிதர்கள் தேவனை தேடுகிறவர்கள் அல்ல. எது நடந்தாலும், எது நடக்காமல் போனாலும், எது எனக்கு கிடைத்தாலும், எது கிடைக்காமல் போனாலும், எது என் கரத்தில் வந்தாலும், எது என் கரத்தில் இருந்து நான் இழந்து போனாலும், என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என் தேவனை நான் நேசிப்பேன் என்று சொல்லுகிற ஒரு சிறிய கூட்டம் இந்த பூமியில் இருக்கிறது என்பதை அன்றைய நாளில் பிசாசு அறிந்து கொண்டான். So there is a battle over our salvation. There is a battle over our soul. There is a battle over God's integrity. நம்முடைய ரட்சிப்பை குறித்தும் நம்முடைய ஆத்துமாவை குறித்தும் தேவனுடைய உண்மை தன்மையை குறித்ததுமான ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். ஆனால் சூழ்நிலைகள், காரியங்கள் எல்லாம் நமக்கு பாதகமாய் மாறி நம்ம பிரச்சனையிலையும், கடனிலையும், வியாதியிலையும் மூழ்கி போகும் பொழுது நாம் தேவனுக்கு விரோதமாய் முறிமுறுத்து, ஆண்டவரே சர்ச்சுக்கு வந்து என்ன பிரயோஜனம், இத்தனை ஆண்டுகள் நான் உண்மையா இருந்து என்ன பிரயோஜனம், யோபை போல தான் நானும் இருக்கிறேன், நடுத்தெருவில் நின்று கொண்டு இருக்கிறேன் என்று சொன்னா பரலோகத்தில் என்ன நடக்கும் தெரியுமா? யோபுவின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டது போலவே பிசாசு நம்மை குறித்ததான காரியங்களை தேவனிடத்தில் போயும் இவங்களையே ரட்சித்தீங்க, போயும் இந்த குடும்பத்தையா தெரிந்து கொண்டீங்க, சின்ன பிரச்சனை வந்தா உங்களை இப்படி தூஷிக்கிறாங்க, ஒரு சின்ன வியாதி வந்தா எதற்கு ஆண்டவரே, ஏன் ஆண்டவரேன்னு சொல்லி இவ்வளோ கேள்வி கேட்கறாங்க, ஜெபத்தில் உட்கார்ந்து ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி உங்களை குறித்து கேட்கறாங்க. தேவதூதர்களே பாருங்க, இந்த குடும்பத்தை தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டு இந்த குடும்பம் எனக்காக ராஜரீக ஆசாரிய கூட்டம் இருக்கும், எனக்காக சாட்சியா இருக்குன்னு சொல்லி அநேக வாக்குத்தத்தத்தை கொடுத்த இந்த குடும்பம் தான் இந்த தேவனை தூஷிக்கிறாங்க. அப்போ இப்படி தூஷிப்பாங்கன்னு தெரியாத ஒரு தேவனா இவர், சகலவற்றையும் அறிந்த தேவன் சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருந்தோமே, இவருக்கு இதெல்லாம் ஒண்ணுமே தெரியலையே என்று சொல்லி தேவதூதர்களுக்கு முன்பதாக தேவனை குற்றம் சாட்டும்படியாக நீங்களும் நானும் ஒரு நாளும் அதற்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. அப்ப நாம் இந்த பைபிள் ஸ்டடியில் என்ன அறிந்து கொள்கிறோம் அப்படின்னா, இந்த பிசாசானவன் உங்களை குறித்தும் என்னை குறித்ததுமான ஒரு தேவ தூஷணமான வார்த்தையையும் தேவனுடைய சந்நிதியில் போய் தேவ புத்திரர்கள் இல்லைனா தேவ தூதர்களுக்கு முன்பதாக தேவனை உங்கள் நிமித்தம் என் நிமித்தம் சொல்லிடக்கூடாது. இன்றைக்கு கிறிஸ்டியானிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரும் திரளான கூட்டம் ஆசீர்வாதத்துக்காகவும் மேன்மைக்காகவும் நிறைய சொத்து சேர்க்க வேண்டும் என்பதற்காக, ஆண்டவர் என்னை ஃபாரின் கூட்டிட்டு போகணும், நல்ல மேன்மையா நான் மேல வரணும் என்பதற்காக மாத்திரம் தேவனை தொழுது கொள்ளுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. ஆனால் அந்த கூட்டத்தில் அல்ல, யோபை போல ஆண்டவரை எதை இழந்தாலும் பரவாயில்ல, எது இல்லைனாலும் பரவாயில்ல, என்னை பின்னாட்களில் ஆசீர்வதிப்பீங்க. ஏன்னா யோபையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த நாட்களில் என் வாழ்க்கையில பிரச்சனை வருது, உபத்திரவம் வருது, போராட்டங்கள் வருது, வியாதி வருது, அவமானம் வருது, கடன் பிரச்சனை, குறைவுகள் என்ன வந்தாலும் பரவாயில்ல, நான் தேவனுக்கு விரோதமாய் ஒரு வார்த்தையும் பேச மாட்டேன். சர்ச்சுக்கு போய் என்ன பிரயோஜனம், ஜெபிச்சு என்ன பிரயோஜனம், இவ்வளவு பரிசுத்தமாக இருந்த ஆண்டவருக்கு உண்மையா இருந்து என்னத்தை கண்டோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நான் பேச மாட்டேன். ஏன்னா அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு பிசாசு நம்முடைய வார்த்தையை தேவ சமூகத்துக்கு கொண்டு போய், பார்த்தீங்களா, நீங்க ரட்சித்த, நீங்க தெரிந்து கொண்ட அந்த குடும்பம் இல்லை அந்த நபரே உங்களுக்கு விரோதமா பேசலாம், இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி தேவ புத்திரர்களுக்கு முன்பதாக தேவன் தலை குனிகிற ஒரு இடத்திற்கு நீங்களும் நானும் ஒரு நாளும் தேவனை அந்த இடத்திற்கு தள்ளிவிடக்கூடாது. அப்போ இந்த ஹோல் யோபின் புஸ்தகத்தின் காரியம் என்ன அப்படின்னா, யோபை இவன் குற்றம் சாட்டுகிறான், இரண்டாவது தேவனை குற்றம் சாட்டுகிறான். ஆனால் at the end of the whole story யோபும் ரொம்ப வெற்றிகரமான ஒரு ஆளா மேல வராரு. தேவனும் தேவ புத்திரர்களுக்கு முன்பதாக, பார்த்தீங்களா, நான் சொன்ன பிரகாரமே யோபு உத்தமன், அவன் ஆசீர்வாதத்துக்காக, காசுக்காக இல்ல நன்மைக்காக அவன் என்னை தேடவில்லை, அவன் உண்மையுள்ளவன் என்று சொல்லி பரலோகத்தில் அவனை குறித்து சாட்சி சொன்னது போல கர்த்தராகிய தேவன் உங்களை குறித்தும் என்னை குறித்தும் ஒரு நாள் நிச்சயமாய் இப்படி
அப்படிப்பட்ட தேவனுக்கு உண்மையாய் வாழ்ந்த ஒரு குடும்பம், உண்மையாய் வாழ்ந்த ஒரு சகோதரன் சகோதரி என்று சொல்லி நம்மை குறித்து சாட்சி சொல்லுவாராக. அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணித்த வாழ்க்கையை வாழ நீங்களும் நானும் பிரயாசப்படுவோம். தேவனுடைய நாமத்தை தூஷிக்காத படிக்கு, சாத்தானுக்கு இடம் கொடாமல் தேவனுக்கு உண்மையாய் எது நடந்தாலும் கர்த்தருக்கு உண்மையாய் வாழ்வோம் என்று சொல்லி அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த பைபிள் ஸ்டடி உங்களுக்கு பிரயோஜனமாய் இருந்திருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு பைபிள் ஸ்டடியில் இணையலாம். பிரைஸ் தி லார்ட்.